இவர்தான் கிளிநொச்சியில் கடமையாற்றும் ஊழல் போலீஸ் உத்தியோகத்தர் புத்திக்க கடந்த 8 வருடத்துக்கு மேலாக கிளிநொச்சியில் இருக்கிறார். அவர் இங்கு சேவை செய்ததை விட கிளிநொச்சி, ஜெயபுரம், தர்மபுரம் வட்டக்கச்சி பகுதிகளில் தனது 2 டிப்பர்கள் மூலம் மணல் கடத்தியதுதான் அதிகம். இவர் கிளிநொச்சியில் உள்ள உயர் அதிகாரிகளுக்கு காட்டு இறைச்சி பெறுமதியான சாராயம், லஞ்சம் வழங்கி தனது தொழிலை கச்சிதமாக செய்து வருகிறார். இவரை யாராவது மணல்காரர் எதிர்த்தால் அவர்களை கிளிநொச்சி போலீசாரை வைத்து மிரட்டுவது வழமை. பல தமிழ் போலீஸ் உத்தியோகத்தர்களை பல மணல் கள்ளர்கள் உடன் இணைந்து இடமாற்றம் பெற்றுக் கொடுத்ததில் இவரும் சதுரங்கவும் முதலிடம். இவர் தனது ஊரில் மாடி வீடு மற்றும் அண்மையில் பெறப்பட்ட பெறுமதியான 2 டிப்பர் வாகனங்கள் மற்றும் சொகுசு கார் வைத்துள்ளார். இவ்வளவும் கிளிநொச்சியில் உழைத்த லஞ்ச காசுதானாம் என்று தகவல் வந்துள்ளது. இவருடைய டிப்பரை எந்த போலீசும் இதுவரை பிடிக்கவில்லை. பிடித்தால் அவர்கள் இடமாற்றத்தில் செல்வது உறுதி. இப்படிப்பட்டவர் கிளிநொச்சியில் உள்ளவரை எப்படி போலீசார் ஊழல் இல்லாமல் வேலை செய்ய முடியும் என்று ஒரு கிளிநொச்சி முக்கியஸ்தர் எம்மிடம் கூறினார். இவர் மணல் யார்ட்காரர்களிடம் கருவாட்டு விலைக்கு மணலை மிரட்டி பெறுவதாகவும் கூறப்படுகிறது. பல ஊழல் குற்றச்சாட்டுகள் உள்ள இவரை போலீஸ் தலைமையகம், யாழ் பிராந்தியத்துக்கு பொறுப்பான போலீஸ் அதிகாரி மற்றும் லஞ்ச ஊழல் ஒழிப்பு திணைக்களங்களின் கவனத்துக்கு இதனை முன்வைக்கிறோம். இவரது டிப்பர் இலக்கம் லோ 4082.